வெல்கம் டு அம்மி சேனல். வாங்க, இன்னைக்கு जमजम बिरयानी செய்யலாம். आओ, आज जमजम बिरयानी बकरीद में बनाती हैं. सब बहुत काम है, इंशाल्लाह सबको दिखाती हूँ. बहुत मज़े की रहती है. देखो ये कुफ्ते को मटन पीसना मैं अव्वल दिखा डालूँ. अब उसे पीस को कुफ्ता बना लेना. कुफ्ता पड़नीटी अभी जमजम बिरयानी अन्ना कुफ्ता पड़नी मेले वेक्किन एल्लामे डेकोरेशन. इधे मटन ये अंडे तल्लेना अंडे उवालालियों तल्लेना मुट्टे बैग वच्चिरुक्केन उल्लकिழங்கு 3 बैग வச்சிருக்கேன். தக்காளி வெங்காயம் தயிர் புதினா கொத்தமல்லி இது ड्राई फ्रूट वरती मेले पोड़ना. ड्राई फ्रूट तल को ऊपर रखना. ये सब ऊपर रखना तल को. देख ये राव मसाला शाहजीरा इलायची छोटा इलायची ये बड़ा इलायची ये पट्टा ये लौंगा ये शाहजीरा ये क्या वो सोप इलायची ये बादिया फूल ये आपको ये क्या की वो नाम ही चाहता नहीं भूल जाती मैं. गरम मसाला 2 kg चावल की ना 1.5 किलो வெங்காயம் போட்டிருக்கேன். 1 கிலோ தக்காளி வச்சுட்டு அது திருப்பி அது ஃப்ரை பண்ணி போடுவேன். 1 கிலோ சிக்கன் இது. இப்போ தயிர் அதை இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இது மட்டன் சாப்ஸ் இது தேவை. இதுக்கு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். 2 விசிலுக்கு வேக வச்சுருக்கேன். 2 विसिल को मटन उबाल लिया. ये चिकन को इसे ज़रा मसाला डाल को मैरिनेट कर को गरम मसाला इसे भी ज़रा गरम मसाला सबको भी ज़रा ज़रा गरम मसाला इसे स्पून சும்மா ஃப்ரை பண்ணுறதுக்கு தான். எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் அது மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தானே. இது குஃப்தாக்கு ஒரு 1/4 ஸ்பூன். இதில் 1 ஸ்பூனு தனியாத்தூள் முட்டையில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் 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 லைட்டாக குஃப்தாவில் 1/4 ஸ்பூனு அவ்வளோதான். இது ஓவர். இது தயிர் இங்கே தயிர் போட்டு மேரினேட் பண்ணிடுறேன் சிக்கனில். இது 1 ஸ்பூன் அவ்வளோதான். இது மசாலா போட்டு உப்பு போட்டு இது நல்லா चावल भीगने डाला लियो. 2 किलो चावल भीगने डालियो. ये सब फ्राई कर लेना. अब ये सब फ्राई कर ले को मैं दिखा दूँ. ओके अब कुफ्ता फर्स्ट कुफ्ता मार लेती. अयो पेपर उप्पू ಅದಕ್ಕೆ ಎವಳು தேவையோ அது உப்பு இஞ்சி பூண்டுக்கு இது குஃப்தாக்கு இது கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. பானி डालना அது குஃப்தா மாறலன்னா போடல மறந்துட்டேன். மஞ்சத்தூள் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒன்று போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும். எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கணும். ஒன்று ஒன்றா இந்த திருப்பணும். ஈரல் कलेजी सब डाले जा. मेरा बच्चा खाता नहीं. मेरे बच्चे के वास्ते वो सब कैंसल. इसके वास्ते ये डालती हूँ. ये सब डालती हूँ. मच्छी भी डालती हूँ इसमें.
ये सब बादशाह मुगलों खाते थे बिरयानी। मेरे स्टाइल में, अम्मी के स्टाइल में बनाती हूँ। पानी डाल को ज़रा वक्त पकने देती, ढक डाल அதுக்குள்ள நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்டை முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் போடணும். இது எல்லாம் மேலே போடணும். அது நிறைய போடணும். நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். వేయించి బిస్మిల్లాహిర్రహమానిర్రహీం. దరాచి, డ్రై దరాచి, உருளைக்கிழங்கு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது லாஸ்ட்டில் மேலே அடிக்கிடணும். दम पुट्टी एल्ला अड़की वेचिन ऊपर सेट करना है सब। जमजम बिरयानी को ये बैगन भी डालते हैं। मेरे बैगन बड़ा बैगन नहीं है। ये कुफ्ता मुंजिச்சு நான் ஹாஃப் பண்ணிடுறேன். இந்த ஆயில் அப்படியே நான் அந்த மேலே ஊற்றிடுவேன். இந்த நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அவ்வளோதான், ஹாஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கைகள் வச்சு மட்டன் ஃப்ரை வேக வச்சுட்டேன். 3 விசிலுக்கு வேக வச்சுட்டேன். ஆறுனக்கப்புறம் லைட்டாக எல்லாம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மேலே செட் பண்ணணும். ऊपर सेट करने के वास्ते खाई जमजम बिरयानी कमेंट करो। हमें साल की एक टाइम बनाते हैं. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் எப்போ ஃப்ரீ இருக்கிறேனோ வேலை ஜாஸ்தி இது, அதனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்வோம். நல்லாயிருக்கும். யார் யார் சாப்பிட்டுருக்கீங்க இந்த பிரியாணி கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஜம்ஜம் பிரியாணி இது பக்ரீதில் தான் செய்வோம். இது எல்லாம் முகலில் சாப்பிட்றவங்க, நவாபுங்க சாப்பிட்ற ஐட்டம். இது எல்லாம் என் ஸ்டைலில் எல்லாம் கம்மி போட்டு செய்கிறேன். அது இன்னும் நிறைய போடுவாங்க, இன்னும் ட்ரை ஃப்ரூட் நிறைய போடுவோம். அது எல்லார் வீட்டில் எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல, அதனால நான் வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறேன். घर में क्या चीज़ है सो बनाती हूँ. अभी बहुत ड्राई फ्रूट जाता है इसमें, खाली घी में बनती वो. मैं घर में, हमारे घर में जो है उससे बनाती हूँ. सब खा सके, सब बना सके. बहुत मज़े की रहती है ये. तो काम बल्ला का इंशाअल्लाह सब एक वक्त खा को देखो. साल में एक वक्त बना खाना हो. போதும் ப்ரௌன் ஆயிடுச்சு. சாஃப்டாக ஜூஸாக இருக்கணும். முறை ஆகக்கூடாது. நல்லாயிருக்கும். இதுதான் நல்லாயிருக்கும். எகிறது போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த சூட்லேயே சிகப்பாயிடும். சும்மா கொஞ்சம் சுடு தண்ணியில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருக்கேன். நாங்கள் கலர் யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 300 கிராம் ஆயில் ஊற்றுறேன்.
பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ப்பா. டபரா வச்சாச்சு. 300 ग्राम ஆயில் ஊற்றிட்டேன். 300 ग्राम तेल डालियों, घी डालती हूँ. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. 1 2 3 4 5 5 ஸ்பூன் நெய் ஊற்றாச்சு. மசாலா போடலாம். எல்லாமே போட்டுடுறேன். மிளகு, பட்டை, பெரிய ஏலக்காய், ஜாவித்ரி, சோம்பு, ஷாஜீரா, சின்ன இலாச்சி, பாதியாப்பூ, லவங்கு போட்டாச்சு. பிரியாணி எல்லாம் 2 வெங்காயம் போட போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டிடலாம், ஃப்ரை ஆகிடும். லைட்டாக உப்பு போட்டுட்டோன்னா ஃப்ரை ஆகிடும். மூடி ढक लेंगे भेगे पका. வச்சிடலாம். தண்ணி ஊற்றலை, அதில் குறை அரைச்சி போதும். மசாலா ப்ரௌன் ஆகுது. இப்போ இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். 1 2 3, 1 கிலோவுக்கு 3 4 5. இது பெரிய ஸ்பூனு. ஒரு 5 ஸ்பூன் போட்டு, ஏன்னா எல்லாத்துலையும் போட்டிருக்கேன், அதனால் இது போதும். அல்ஹம்துலில்லாஹ். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்ல ஸ்மெல் வரணும். அடி பிடிக்காமல் பார்க்கணும். ஒரு 15 பச்சை மிளகாய் போட்டாச்சு. கரம் மசாலா போட்டிடலாம். ரா மசாலா வீட்டில் அரைச்சது 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 போதும். எல்லாத்துலையும் போட்டிருக்கேன் 3 ஸ்பூன். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள். ஏன்னா நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம், அதனால புதினா போட்டிடலாம். கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு தக்காளி போட்டு சிக்கனும் போட்டிடலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். இது எடுத்துட்டு திருப்பி தனியாக ஃப்ரை பண்ணணும். இது வேகணும். இந்த மசாலாலே வெந்துட்டுக்கப்புறம் திருப்பி ஃப்ரை பண்ணணும். உப்பு போடுறேன். கல் உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பாத்தி போட்டிக்கிறேன். தயிர் 1 கப்பு தயிர் போடுறேன். 1 கப்பு தயிர். அப்புறம் சிக்கன் வேகணும். சிக்கன் வெந்த உடனே எடுத்துட்டு நம்ம அரிசி போடலாம். தண்ணி கொதிச்சிச்சு. சிக்கன் இதில் வெந்துச்சு. சிக்கன் எடுத்து வறுத்திக்கணும். கத்திக்க இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க நல்லா வெந்துச்சு. அதை கொஞ்சம் எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை பண்ணி போடணும். மசாலா எல்லாம் வெந்துச்சு.
செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் ஸ்டைலில். இப்போ தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ ஊற்றிடுவேன். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் போட்டிருக்கேன் நான். ஏன்னா தயிர் 2 லிட்டர் ஊற்றிருக்கேன், அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து உப்பு, மசாலாவில் போட்டிருக்கேன். உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்து போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் நெய், நல்லா ஃப்ரை ஆகட்டும். முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நான் அரிசி. எப்போவுமே ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஊற வச்சேன்னா நல்லாயிருக்கும் சாப்பாடு. இங்கே பாருங்க, தண்ணி கொதிக்குது. அரிசி போட்டிடலாம். மாஷாஅல்லாஹ் வந்துச்சு. இதில் இதுதான் ஹைலைட்டு. இந்த மாதிரி வறுத்தி போடுறது தான். இதோ லெமன், 1 லெமன் ஊற்ற போகிறேன். விதை எடுத்துட்டு நிம்பு தலாலி குங்குமப்பூ சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஜாஃப்ரான், அவையே கலேச கோஷ மசாலா தலா, சிக்கனை வறுத்து வச்சிருக்கல நெய்யில், இது எல்லாம் இப்போ போட்டுருக்கேன். போட்டுட்டு தம்மு கூட போடுறேன். இன்னும் தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், தம்மு போடுறேன். இதில் தம்முங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது சுண்டுட்டுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த பாருங்க, மாஷா அல்லாஹ், இதுதான் ஜம்சம் பிரியாணி. உருளைக்கிழங்கு இடம் பத்தாதனால ஒரு சைடு ஒரு பொருள் வச்சிடுறேன் நான். மட்டன் ஃப்ரை பண்ண மட்டனு, உருளைக்கிழங்கு, குஃப்தா, இது அப்படியே ஊற்றணும். ஃப்ரை பண்ண முட்டை, அண்டை, ட்ரை ஃப்ரூட். ஃபஸ்ட்டு இந்த பாதாம், காஜு, ட்ரை திராட்சை. மாஷா அல்லாஹ், பாருங்க, மாஷா அல்லாஹ். दम को छोड़ दे। மாஷாஅல்லா தம் குட்டிட்டேன். இன்னும் 10 நிமிஷம் தம் ஆகட்டும், காட்டுறேன் அப்புறம். மாஷாஅல்லா பாருங்க, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
माशाअल्लाह दुआ में याद रखो सब दुआ करो माशाअल्लाह अल्लाह खुश रखे सबको। फ्रेंड्स देखो बाद में दम होने के बाद दिखाती हूँ माशाअल्लाह सुभान अल्लाह अल्लाह ताला हर एक को भी नवाजना इसी बिरयानी आमीन रब्बुल आलमीन। இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தம் ஆயிடுச்சு। இப்போது எங்கள் சம்மந்தி வந்திருக்காரு எங்கள் புள்ள வந்திருக்கான் டேஸ்ட்டுக்கு கொடுக்குறோம் பாருங்க। ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் लाइक பண்ணுங்க कमेंट பண்ணுங்க சாப்பிட்டு பாருங்க। दुआ में याद रखो सब खा को देख को कैसा है बोलो आंटी की बिरयानी है मेरे बच्चे सब आमीन रब्बुल आलमीन। வாங்கண்ணா அண்ணா வாங்க வாங்க அங்கே உட்காருங்களா அங்கே உட்காருங்களா வாங்க। ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணா சம்மந்தி வந்திருக்காரு அவருக்கு கொடுக்குறேன் எங்கள் பையனுக்கு கொடுக்குறேன் டேஸ்ட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு பார்க்கணும் சொல்லுங்க। அப்போ வந்து ரைட்டா எடுத்துறாங்க ஆயிஷா ஐதீன் கான் ரைட்டா அம்மா போடுறாங்க ஜம்சம் பிரியாணி உங்களுக்கு நல்லா இருக்குன்னா காமெண்ட் பண்ணுங்க। அப்பாக்கு ரியாக்ஷன் பார்க்கலாம்। நல்லா இருக்கா தாடா? சூப்பரா இருக்கு மாஷா அல்லாஹ் ஜம்சம் பிரியாணி சூப்பரா இருக்கு। நானா நல்லா இருக்கா? அப்பா நல்லா இருக்கா? ஐடின் ஏய் உனக்கு சாப்பாடு நல்லா இருக்கா? சிக்கன் மட்டன் காட்டு எல்லாம் சிக்கன் மட்டன் தான் எனக்கு இருக்கு। சரி அம்மா நல்லா இருக்கா? இது என்னோட பிரியாணி இங்க பாருங்க பெரிய சிக்கன் மட்டன் இருக்கு। சரி சாப்பிட்றேன் இது பிரியாணி। आहिल कैसा है எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இங்க பாருங்க நம்ம சாப்பிட்டுட்டு